அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் ஒரு விளம்பர படம் வந்து குடுத்திருக்காங்க. என்ன ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 26, 2025 இன்னைக்கு வந்து நம்மளுடைய காலை உணவு திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தினோட விரிவாக்கம் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? முதல்ல 2022ஆம் ஆண்டு இந்த திட்டத்த தொடங்குறப்ப மதுரையில ஒரு சில பள்ளிகளுக்கு அப்படின்னு சொல்லி தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி ஸ்கூல்ஸ்ல தான் தொடங்கியிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ். அர்பன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்ய போறாங்க. இதற்கு கீழ 2400க்கும் மேற்பட்ட பள்ளிகள் 3,00,000 மாணவர்களுக்கு மேல பயனடைய போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விரிவாக்க திட்டம் அப்படிங்கிறது சென்னையில மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில வச்சு தொடங்க போகுது. சரியா? இந்த விரிவாக்க திட்டத்துக்கான சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா, பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் அப்படிங்கிறவரு இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா வந்து வந்திருக்காரு. சரியா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து இன்றைய செய்தியில இருந்த முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, இன்னைக்கு தான் இந்த திட்டத்தோட விரிவாக்கம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன குடுத்திருக்காங்கன்னா, "செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அறிய வேண்டியவற்றை அறிந்து, நல்ல வழியில் அடங்கி ஒழுகப் பெற்றால், அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கிட்டு, நல்ல வழியில அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறப்ப, எல்லாரும் நம்மள வந்து மதிப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். சரியா? திருக்குறள் எண் 123 அதிகாரம் அடக்கம் உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் இந்த மாரி சொல்றாரு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அமெரிக்கா வந்து நம்ம மேல ஒரு 50% வரி வந்து போட்டிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜவுளி துறை, அதாவது டெக்ஸ்டைல் செக்டாரும், அதே மாரி இறால் ஏற்றுமதி இது எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறத ஆர்பிஐ ஆளுநரே வந்து ஒப்புக்கொண்டிருக்காரு. இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்குமான வர்த்தக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை நல்ல முடிவை எட்டுச்சு அப்படின்னா, இந்த பாதிப்புகள்ல இருந்து இந்தியானால தப்பிக்க முடியும். அதையும் தாண்டி பாதிப்புகள் ஏற்பட்டாலும், அத சமாளிக்கக்கூடிய அளவுல நம்மளுடைய பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பொருளாதாரம் சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, வங்கிகள், பெருநிறுவனங்களுடைய செயல்பாடுகள் நல்லாவே இருக்கு. முதலீடுகள் அதிகமா இருக்கு. வேலைவாய்ப்புகளும் அதிகமா உருவாக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இதனால நம்மனால வந்து உற்பத்தியில ஏதாவது ஒரு தொய்வு ஏற்பட்டாலும், அத சமாளிக்கக்கூடிய அளவுல தான் நம்ம எக்கனாமி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வங்கிகள் கடன் குடுக்கக்கூடிய விகிதம் வங்கிகள் வந்து லெண்டிங் கடன் குடுக்குறாங்க இல்லையா? அது வந்து கம்மியாகிக்கிட்டே வருது வர வர அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதற்கு அந்த இடத்துல இருந்த எஸ்பிஐ தலைவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதே நிகழ்ச்சியில பேசின எஸ்பிஐ தலைவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, முதலாளிகளுக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய தேவை கம்மியாயிட்டனால தான் வங்கிகள்னால கடன் குடுக்கக்கூடிய விகிதம் கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேங்கோட லெண்டிங் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறத ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு. இத நம்ம நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா, இந்த டைம் ரெப்போ ரேட்ட கம்மி பண்ணாம விட்டதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். போன டைம் ரெப்போ ரேட்ட கம்மி பண்ணியிருப்பாங்க. ஆனா, அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் கன்சியூமர்ஸ்க்கு போய் சேரல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைமும் ரெப்போ ரேட்ட வந்து கம்மி பண்ணாம விட்டுருக்காங்க. ஸோ, அதெல்லாமே நம்ம ரிலேட் பண்ணி இதுல பார்த்துக்கணும். சரியா? கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அ தேசிய நல்லாசிரியர் விருது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த தேசிய நல்லாசிரியர் விருது யார் யாருக்கு தமிழகத்திலிருந்து யாரெல்லாம் தேர்வாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 ஆசிரியர்கள். ஒருத்தவங்க பேர் வந்து ரேவதி பரமேஸ்வரன். இன்னொருத்தவங்க பேரு விஜயலட்சுமி. ரேவதி பரமேஸ்வரன் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பள்ளியில அ தலைமை ஆசிரியராக இருக்காங்க. அதே மாரி தான் விஜயலட்சுமி திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில ஆசிரியராக இருக்காங்க. சரியா? அடுத்ததா தேசிய ஆசிரியர் விருது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுக்கு சாஸ்திரா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சாஸ்திரா யூனிவர்சிட்டியை சேர்ந்த சங்கர் ஸ்ரீராம் அப்படிங்கிற புரொஃபசர் வந்து செலக்ட் ஆயிருக்காரு. சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.